கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அற்புதமான அதிசயமான வசனம் என்ன என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். எரேமியா 31வது அதிகாரம் 3வது வசனம். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அநாதி சிநேகத்தால் நம் ஒவ்வொருவரையும் சிநேகிக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய காருண்யத்தால் நம்மை இழுத்து கொண்டிருக்கிறார். இந்த வசனத்துல அநாதி என்றால் எல்லையற்ற, அப்போ அநாதி சிநேகத்தால் என்றால் எல்லையற்ற சிநேகத்தால் நம்மை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் எல்லையற்ற சிநேகத்தினால் நம் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறவராய் இருக்கிறார். எவ்வளோ பெரிய அன்புள்ள தேவன் பார்த்தீங்களா. இரண்டாவது காரியமாக காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்கிறேன். காருண்யம் என்றால் அன்பு, இரக்கம். அன்போடு இரக்கம் இருக்கும் பொழுது அது காருண்யம் என்று சொல்லலாம். அப்போ நம்மளை காருண்யத்தால் அன்போடு இரக்கத்தோடு நம்மை இழுத்து கொண்டிருக்கிறார் என்றால் நம்மை சேர்த்து கொண்டிருக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஒரு சிலர். பிரியமானவர்களே, நம்முடைய நன்மையினால் அல்ல, நாம் நீதிமான்களாய் இருந்ததனால் அல்ல, நம்மை அவருடைய இரக்கத்தினால் அவருடைய அன்பினால் சேர்த்து கொள்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தின்படி நம்ம இன்னொரு வசனத்தை பார்க்கலாம். உபாகமம் 33வது அதிகாரம் 27வது வசனம். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இதில் முதல் பகுதியை நீங்க பாருங்க. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம். எல்லையற்ற சிநேகிக்கிற தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். அடைக்கலம் என்றால் நம்முடைய ஆபத்து காலத்தில் நம்மை பாதுகாப்பவர், நம்மை காப்பாற்றுகிறவர். நம்ம யாரு காப்பாத்துறாரு? நம்மளை யாரு பாதுகாக்கிறாரு? பிதாவாகிய தேவன் நம் ஒவ்வொருவரையும் தன்னுடைய காருண்யத்தால் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார், நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். இன்னைக்கு யாராவது எனக்கு ஒரு அடைக்கலம் இல்லை, என்ன பாதுகாக்க யாருமே இல்லை, எனக்கு இந்த சூழ்நிலையில் ஒரு விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை யாராவது கேட்டுக்கொண்டிருந்தீங்கன்னா பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு சொல்கிறார், அவர் உங்களுக்கு அடைக்கலமாக இருப்பார். அவருடைய இரக்கத்தினால், அன்பினால், அவருடைய காருண்யத்தினால் உங்களை அணைத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. இன்னொரு காரியம் பாருங்க, அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அப்போ அவருடைய நித்திய புயங்கள் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஆதாரமாக இருக்கிறது, அடையாளமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்ம முதல் 2 வசனத்துல தேவனுடைய காருண்யம் என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அவருடைய இரக்கத்தை குறித்து பார்க்க போகிறோம். நம்முடைய ஆபத்து காலத்தில் தேவன் நமக்கு அடைக்கலமா இருப்பதற்கு அவரிடத்தில் நமக்கு இரக்கம் தேவை. நாம் தேவனிடத்திலிருந்து இரக்கம் பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வேதத்தின்படி நம்ம பார்க்கலாம். யாத்ராகமம் 20வது அதிகாரம் 6வது வசனம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை பாருங்க. இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். அப்போ கண்டினியூவா போயிட்டு இருக்கு பாத்தீங்களா. இரக்கம் செய்கிறேன்னு சொல்லல, செய்கிறவராய் இருக்கிறேன். அப்போ செஞ்சுக்கிட்டே இருக்காரு. 1000 தலைமுறை மட்டும் தேவனிடத்தில் நாம் இரக்கம் பெறுவதற்கு அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். 2 விதமான காரியத்தை நம்ம செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில 1000 தலைமுறை மட்டும் அவர் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார். நம்ம இருக்கிறது ஒரு ஜெனரேஷன் தான் இல்லையா, ஒரே தலைமுறை தான். நமக்கு பின்வருகிற 1000 தலைமுறைகளுக்கு கர்த்தர் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 2 விஷயத்தை நம்ம பண்ணணும். ஒன்று அன்பு, இன்னொன்று கற்பனைகள். கற்பனைகள் என்றால் என்ன? பிரதான கற்பனைகள். பிரியமானவர்களே, வேதத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வாழ்ந்தாலும் ஆசீர்வாதம் கொடுக்கவே இல்லை. நம்ம கட்டளைக்கு கீழ்ப்படியணும், கிரியைகள் செய்யணும். அவர் சொல்லுகிற சட்டத்திட்டங்களை நம்ம அதன்படி செய்கிறவர்களாய் நம்ம இருக்கும் பொழுது மாத்திரமே நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். பிரியமானவர்களே, இதில் பல தேவ பிள்ளைகள் இடறி விழுகிறார்கள். ஏன் தெரியுமா? அவங்க தேவன் அன்பாக இருக்கிறார், அன்பாகவே தான் இருக்கிறார் என்று அவர்கள் தவறுகளை திருத்திக் கொள்ளாதவாறு, கட்டளைக்கு கீழ்ப்படியாதவாறு நடக்கிறது நிமித்தமாக அவருடைய வாழ்க்கைகள் ஆசீர்வாதமற்றதாக, எளிதில் அவர்கள் விழுந்து போகிறவர்களாக அவருடைய வாழ்க்கை மாறிவிடுகிறது. எவ்வளோ பெரிய அவநல பார்த்தீங்களா.
ஆனால் இன்னைக்கு பிரியமானவர்களே, நம்மிடம் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். அவரிடத்தில் நாம் இரக்கம் பெறுவதற்கு அவருடைய கட்டளைகளை கை கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம் நித்தியத்துக்கு போகிறவர்களாக நிச்சயமுடையவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் வாழ வேண்டும். நித்திய ஜீவன் என்றால் எல்லையில்லாத அந்த வாழ்வை நோக்கி நாம் செல்வதற்கு நாம் இந்த கட்டளைகளை கீழ்ப்படிவது மிகவும் அவசியம். கர்த்தரை சிநேகிக்க வேண்டும், அவரிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும். அப்பொழுது அவர் நமக்கு மாத்திரமல்ல, நமக்கு பின்வரும் 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களிடத்தில் சொல்கிறார், அநாதி சிநேகத்தால் உன்னை நேசிக்கிறேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொண்டேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், என்ன போராட்டங்கள் இருந்தாலும் நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க ஒரு நிமிஷம் இப்போ கர்த்தரை யோசிங்க. அவருடைய அநாதி ஸ்நேகத்தை பற்றி யோசிங்க. அவருடைய ஆழ்ந்த அன்பை குறித்து யோசிங்க. அவருடைய 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிற அந்த இரக்க குணத்தை யோசிங்க. பிரியமானவர்களே, அவருடைய கண்கள் இரண்டும் இரக்கம் நிறைந்ததாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்ம அன்பு செலுத்த வேண்டும். இன்னைக்கு கர்த்தரை விட அதிகமாக உங்களுடைய வாழ்க்கையில் எதாவது ஒரு பொருள் மீதோ மனிதர் மீதோ நீங்கள் அன்பு செலுத்தினீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு நீங்கள் மனம் திரும்புங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. பாக்கியவான் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவரை நேசித்து அவர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். நம்ம ஒரு மனதாக ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. அப்பா, இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆண்டவரே, இன்று நீர் எங்களுக்காக கொடுத்த இந்த நல்ல வசனத்திற்காக, வெளிச்சத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அநாதி ஸ்நேகத்தால் எங்களை நேசிக்கிறதற்காக நன்றி அப்பா. உடைய காரணியத்தினால், உடைய அன்பினால் எங்களை இழுத்து கொள்கிறதற்காக நன்றி, எங்களை சேர்த்து கொள்கிறதற்காக நன்றி அப்பா. அப்பா, உம்முடையத்தில் அன்பு கூற, உடைய கற்பனைகளை கீழ்ப்படிய எங்களுக்கு கிருபை செய்யுங்க தகப்பனே. இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க யாராவது ஆண்டவரே அப்பா பலவீனத்தோடி அப்பா அவர்கள் சோர்வோடி கண்ணீரோடி இருந்தாங்கன்னா உடைய அன்பினால் அப்பா அவர்களை ஆற்றுங்க, தேற்றுங்க. நிற்க முடியாமல் நடக்க முடியாமல் இருக்கிற பாதைகளில் உடைய வல்லமையுள்ள கரத்தினால் அவர்களை தாங்கி ஆண்டவரே நீர் அந்த பாதைகளில் சுமந்து அவர்களை இதை கடக்க இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் அவர்களுக்கு கிருபை செய்யுங்க தகப்பனே. எங்களுடைய வாழ்க்கையில் நீர் எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிற கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய குடும்பங்கள் ஆண்டவரே அப்பா நீர் தயவிரக்கத்தோடு நிறைந்தவராய் அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் வல்லமையுள்ள நாமத்தினால் நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், தாழ்த்துகிறேன், வெறுமையாக்குகிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி அவருடைய அநாதி ஸ்நேகத்தாலும் காருண்யத்தினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பாராக. God bless you.